கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு மத்தேயு 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 20 வரை. தியானத்தின் தலைப்பு, கிறிஸ்தவனா சீஷனா? அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனம் 29. தோற்றத்தில், பேச்சில், செயலில், செய்யும் தொழிலும் கூட தன்னைப் போலவே தன் மகனும் காணப்படுவதை அவதானிக்கும் ஒரு தகப்பன் பெருமைப்படாமல் இருப்பானா? ஒரு முதிர்ச்சி அடைந்த சீஷனை குறித்து அந்நாட்களில் யூதர்கள் பின்வருமாறு சொல்வார்களாம்: அவனுடைய குரு மரித்தாலும் அவர் மரிக்காதவர் போலவே காணப்படுவார். ஏனெனில் அந்த குரு தன்னைப் போலவே ஒருவனை விட்டு சென்றுள்ளார். இதையே தான் ஆண்டவரும் விரும்பினார். சீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல. தேறினவன் எவனும் தன் குருவைப் போலவே இருப்பான். லூக்கா 6ஆம் அதிகாரம் வசனம் 40. இங்கே ஒரு காரியத்தை நாம் சிந்திக்க வேண்டும். நாம் கிறிஸ்துவை போலாக வேண்டுமானால் முதலாவது கிறிஸ்தவ குடும்பத்தில் பரம்பரையாக வந்த பெயர் கிறிஸ்தவர்கள் என்ற நினைவை மறக்க வேண்டும். அப்படியானால் நாம் யார்? ஆம், இன்றைக்கு நமது சிந்தனையில் இருக்கிற கிறிஸ்தவர்களைப் போல வாழ நாம் அழைக்கப்படவில்லை. ஆண்டவர் நம்மை சீஷர்களாகவே அழைத்திருக்கிறார். புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் என்றதான கட்டளையையும் கொடுத்திருக்கிறார். நமது இக்கட்டுகளில் அவரை அப்பா என்று அழைத்து ஒரு தகப்பனாக அவரை அணுகுகிறோம். ஆனால் அவரை போலாகும் கடின பாதையிலே அவரை தகப்பனாக, ஒரு குருவாக நாம் ஏற்றுக்கொள்கிறோமா? இந்த பாதையில் நாம் பிரவேசிப்பதற்கு முதலாவது நமது பாவங்களற கழுவப்பட்டு இயேசுவின் இரத்தத்தினாலான மீட்பை நாம் சுதந்தரிக்க வேண்டுமே. அந்த புதிய வாழ்வை பெற்றுக்கொள்கிற எவனும் அவரை பின்பற்றி செல்ல தயங்க மாட்டான். என்னை பின்பற்றி வா என்று அழைத்ததும் பலனை பற்றி சிந்திக்காமல் யாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவரையே பின்பற்றி சென்ற சீஷர்களை நினைக்கும் போது சில சமயம் நமக்கு பொறாமை கூட வரலாம். ஏனெனில் நம்மால் பல வேளைகளிலும் அப்படி முடியாமல் இருக்கிறதே. நான் எப்படியும் என் இயேசுவையே முழுமையாக பின்பற்ற வேண்டும். இப்படியாக ஒரு வாலிபன் என்னிடம் சொன்னான். என்னில் இயேசுவின் அழகு காணட்டும் என்று பல்லவி மிகுந்த அர்த்தம் செறிந்தது. ஆனால் பாடினால் போதாது. அந்த அழகை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நான் கிறிஸ்தவன் என்று மாய்மாலம் பண்ணாமல் குரு பாதம் அமர்ந்து காத்திருந்து கற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து குருவுக்கே சேவை செய்து அவரோடு அவர் வழி மாத்திரமே நடக்கின்ற உண்மையுள்ள சீஷர்களாக வாழ வேண்டுமே. அதற்கு நாம் ஆயத்தமா? தேவ சாயலை வெளிப்படுத்துவேனா? ஜெபம் செய்வோமா? நல்ல ஆண்டவரே, கிறிஸ்தவ பெயரை தரித்து கொண்டவர்களாய் மட்டும் இருந்து விடாமல் கிறிஸ்துவை வெளிப்படுத்தும் சாட்சியின் வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும். ஆமேன்.